ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியரை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம எத்தனை அட்மாஸ்பியரோட லேயர்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் எர்த்துலேருந்து 10 கிலோமீட்டர் தூரம் வரையும் இருக்க ஃபஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர். ரெண்டாவது 10 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 50 கிலோமீட்டர்ஸ் இருக்க வரையும் இருக்க ஒரு லேயரோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். மூணாவது லேயர் பார்த்தீங்கன்னா அப் டு 80 கிலோமீட்டர்ஸ், அதை வந்து நம்ம மீசோஸ்பியர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நாலாவது லேயர் பார்த்தீங்கன்னா அப் டு 400 கிலோமீட்டர்ஸ் வரையும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த லேயரை பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று அயனோஸ்பியர், ரெண்டாவது எக்ஸோஸ்பியர். இந்த ரெண்டு லேயருக்கும் காமனாக ஒரு பேர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்பியர். எதுக்கு தெர்மோஸ்பியர்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் தெர்மோஸ்பியர்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு கிராஃப் வரைவோம். இப்போ அந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சுப்போம். ஃபஸ்ட்டு ஈக்குவேட்டஸ், இன்னொன்று போல்ஸ். அதாவது கிராஃபோட லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஈக்குவேட்டஸும் ரைட் சைடில் இருக்கிறது போல்ஸ்னும் பிரிச்சுப்போம். இதுக்கப்புறம் நம்ம லேயர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். 0 கிலோமீட்டர் வச்சுப்போம், அதை நம்ம பேஸ் பாயிண்ட்டாக வச்சுப்போம். தென் இங்கேருந்து ஈக்குவேட்டரில் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர்ஸ் வரையும் இருக்க லேயரோட பேர் பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர். இதே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர் போல்ஸ் கிட்ட 9 கிலோமீட்டர் தான் இருக்கணும். இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டு தான். சன்லேருந்து வர ஹீட்னால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியரோட லேயர் மட்டும், அட்மாஸ்பியருங்கிறதே ஒரு காற்று தானே. ஸோ ஹீட்னால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த காற்று வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர்ஸாக இருக்கும். இதே போல்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ரெண்டாவது லேயர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஏற்கனவே பேசின மாதிரி 50 கிலோமீட்டர் தூரம் வரையும் இருக்கும். மூணாவது லேயர் பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர்ஸ் வரையும் மீசோஸ்பியர். அண்ட் தென் 400 கிலோமீட்டர் வரையும் பார்த்தீங்கன்னா 80 to 400 கிலோமீட்டர்ஸ் இருக்க ரெண்டு லேயர் பார்த்தீங்கன்னா ஒன்று அயனோஸ்பியர், இன்னொன்று எக்ஸோஸ்பியர். இது ரெண்டுத்தையும் நம்ம காமனாக தெர்மோஸ்பியர்னு சொல்லுவோம். ஸோ தென் இப்போ ட்ரோபோஸ்பியரில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டர் கிட்ட ட்ரோபோஸ்பியரில் வெர்டிக்கல் ரைசிங் ஆஃப் ஏர் இருக்கும். அதாவது டர்புலன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது இந்த டர்புலன்ஸ் என்னங்கிறத நான் ஒரு வீடியோவை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு சன்லேருந்து வர ரேஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லேண்டில் படும். ஸோ அந்த ரேஸ் லேண்டில் படும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து ஹீட் ஆகும். அதாவது சன்லேருந்து வர ஹீட் லேண்டில் படும்போது என்ன ஆகும், லேண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகும். இப்போ லேண்ட் ஹீட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா எக்ஸாம்பிளுக்கு 2 சாலிட் மாலிகூல்ஸ், அதாவது ஒரு சாலிடில் நிறைய மாலிகூல்ஸ் இருக்கும். நம்ம 2 சாலிட் மாலிகூல்ஸ் மட்டும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். இப்போ 2 சாலிட் மாலிகூல்ஸ் ஒன்றா இருக்கும்போது என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ சாலிட்னாலே எல்லா மாலிகூல்ஸும் ஒட்டி இருக்கும். அப்படி ஒட்டி இருக்கும்போது என்ன ஆகும், நிறைய ப்ரெஷர் இருக்கும், அதாவது ஹை ப்ரெஷர் இருக்கும். இப்போ என்ன நடக்குது, அந்த சாலிட் மாலிகூலை நான் ஹீட் பண்ணுறேன். அந்த 2 சாலிட் மாலிகூல்ஸ் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். எக்ஸ்பேண்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா அப்படியே நகர்ந்து போக ஆரம்பிக்கும். அந்த சாலிட் மாலிகூல்ஸ் நகரும் போது என்ன ஆகும், லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். புரியுதா அவங்களுக்கு? இப்போ ஒட்டி இருந்தபோது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இப்போ அதே மாலிகூல்ஸ் நகர்ந்து போகும்போது அவங்களுக்கு இடையில் இருக்க ப்ரெஷர் என்னாகும், கம்மியாகும். அதே தான் இங்கே நடக்கும். சன்லேருந்து வர ஹீட் லேண்டில் படும்போது என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது மாலிகூல்ஸ் ஹீட்னால் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். இப்போ அதே வந்து லேண்ட் இல்லாமல் ஒரு வாட்டர் பாடி இருக்குன்னா வேறு ஒன்றும் இல்லை, வாட்டர் பாடி இருந்ததுன்னா அங்கே வந்து வாட்டர் வேப்பர்ஸ் உருவாகும். அந்த வாட்டர் வேப்பர்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் உருவாகுதுன்னா அந்த வாட்டர் வேப்பர்ஸ் மேல் நோக்கி, அதாவது வெர்டிகலாக நகர ஆரம்பிக்கும். அந்த வாட்டர் வேப்பர் தான் மேலே போயிட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா க்ளவுடாக ஃபார்ம் ஆகும். இதே தான் காற்றுக்கும், அதாவது ஏரும் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சன்லேருந்து வர ஹீட்னால லோ ப்ரெஷராக மாதிரி வெர்டிக்கலாக ரைஸ் ஆகும். அப்படி வெர்டிக்கலாக ரைஸ் ஆகிற ஏர் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி நகரும் போது அந்த இடத்துல ஒரு டர்புலன்ஸ் உருவாகும். இதை தான் நம்ம டர்புலன்ஸ்னு சொல்கிறோம். டர்புலன்ஸோட வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வெர்டிக்கல் ரைசிங் ஆஃப் ஏர் இருக்கும் டர்புலன்ஸ்னால. ஸோ அதனால தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர் இந்த 18 கிலோமீட்டர்ஸ்க்கான ரேஞ்சுக்குள்ளே ஏரோப்ளேன்ஸ் பறக்காது. ஸோ ஏரோப்ளேன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராட்டோஸ்பியரில் மட்டும்தான் மூவ் ஆகும். ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுடும் எதுவும் இருக்காது. ஸோ வெர்டிக்கல் ரைசிங் ஆஃப் ஏர் ட்ரோபோஸ்பியர்லேயே முடியாதனால ஸ்ட்ராட்டோஸ்பியரில் க்ளவுட்ஸ் இருக்காது. ஸோ க்ளவுட்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஏரோப்ளேன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் போகும். ஸோ இதே நம்ம ட்ரோபோஸ்பியர்லேயே பார்த்தீங்கன்னா போல்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா கோல்ட் ஏர் வந்து சிங்க் ஆகும். கோல்ட் ஏர் சிங்க்னா வேற ஒன்றும் இல்லை, போல்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா கோல்டான காற்று இருக்கும். ஸோ கோல்டான காற்று என்ன பண்ணுவோம்னா ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கும் இல்லைங்களா, ஹை ப்ரெஷர். ஸோ அது எல்லாமே வந்து சிங்க் ஆகும். ரெண்டாவது ஸ்ட்ராட்டோஸ்பியரில் முக்கியமான ஒரு லேயர் இருக்குது, அதாவது ஓசோன் லேயர். கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, சன்லேருந்து வர யூவி ரேஸ் எல்லாத்தையும் தடுக்கிற ஒரு லேயர் தான் ஓசோன் லேயர். அந்த லேயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஓசோன் லேயர் தான் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்குது. ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியர் ஃபுல்லாகவே ஓசோன் லேயர் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸ்ட்ராட்டோஸ்பியரில் பார்த்தீங்கன்னா 15% மட்டும்தான் ஓசோன் இருக்குது, 83% அதர் கேஸஸ் தான் இருக்குது. ஸோ கொஸ்டின் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்து ஓசோன் லேயர் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ராட்டோஸ்பியர் ஃபுல்லாக ஓசோன் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 15% மட்டும்தான் ஓசோன் இருக்கும், 85% அதர் கேஸஸ் இருக்கும். தென் இப்போ மீசோஸ்பியர் பற்றி பார்ப்போம். மீசோஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கோல்டஸ்ட் லேயர். அதாவது அங்கே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஈவன் -100 டிகிரி செல்சியஸ் வரையும் போகும்னு சொல்லப்படுது. அண்ட் தென் மீசோஸ்பியரில் பார்த்தீங்கன்னா மீட்டியோஸ் பர்னிங் மீசோஸ்பியரில் தான் நடக்கும். ஏன்னா இப்போ மீட்டியோஸ் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா
அந்த எரிக்கல் மீட்டியோஸ் வந்து மீசோஸ்பியர் உள்ள என்ட்ரி ஆகும்போது ஃப்ரிக்ஷன்ஸ் ஏற்படும். அங்கே இருக்க பார்ட்டிகல்ஸோட ஃப்ரிக்ஷன்ஸ் ஏற்படுறதுனால மீசோஸ்பியரில் தான் இந்த மீட்டியோஸ் போன் ஆகும். அண்ட் தென் அயனோஸ்பியர். அயனோஸ்பியரில் நம்ம சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் பார்க்க முடியும். ஸோ அந்த பேர்லேயே இருக்குது அயனோஸ்பியர் அப்படிங்கிறது அயான்ஸ். அயான்ஸ்னும் போது சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்னு. இந்த அயனோஸ்பியரில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரோரா லைட்ஸ். இந்த அரோரா லைட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட சேர்த்து நான் எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். இப்போ சன்னில் இருந்து சன்ஸ்பாட்ஸ்னால குறிப்பிட்ட எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இந்த சன்லேருந்து ரிலீஸ் ஆகிற எனர்ஜி பார்த்தீங்கன்னா எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டில் அடிக்கும். இந்த எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டில் அந்த சன்ஸ்பாட்ஸ்லேருந்து வர ரேஸ் வந்து எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அடிக்கும்போது நார்த் ஹெமிஸ்பியர்லையும் சதர்ன் ஹெமிஸ்பியரும் ஒரு விதமான லைட் மாதிரி பார்ட்டிகல்ஸ் ஃபார்ம் ஆகும். அதை தான் வந்து நார்த் ஹெமிஸ்பியரில் அரோரா போரியாலிஸ்ன்னு சொல்லுவோம், சதர்ன் ஹெமிஸ்பியரை அரோரா ஆஸ்ட்ராலிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சு பாருங்கள். சன்ஸ்பாட்ஸ், அதாவது சன்னோட ஸ்பாட்ஸ்லேருந்து இஜெக்ட் ஆகிற ஒரு ரேஸ் நம்மளோட எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து அடிக்குது பாருங்கள். எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அடிக்கும்போது எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு பிரேக் ஆகுது, பேக் சைடில் ஃபார்ம் ஆகுது. இப்போ அந்த பிரேக் ஆகும்போது அது குறிப்பிட்ட லைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். நார்த் ஹெமிஸ்பியர்லேயும் அந்த லைட்ஸ் பார்க்க முடியுது, சவுத் ஹெமிஸ்பியர்லேயும் அந்த லைட்ஸ் பார்க்க முடியுது. அது க்ளவுடில் எப்படி விசிபிளாக இருக்குன்றத இந்த வீடியோவில் பாருங்கள். க்ளவுடில் அந்த அரோரா லைட்ஸ் இப்படி தான் விசிபிளாக இருக்கும். அண்ட் தென் எக்ஸோஸ்பியர், இதுதான் ஃபைனல் லேயர். எக்ஸோஸ்பியரில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் தான். நம்ம பூமியிலேருந்து சென்ட் பண்ணுற கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ், முக்கால்வாசியான சேட்டலைட்ஸ் எக்ஸோஸ்பியரில் தான் பார்க்க முடியும். இதை தவிர்த்து எக்ஸோஸ்பியரில் பெருசாக சொல்கிற அளவுக்கு வேறு எந்த விஷயமும் இல்லை. எக்ஸோஸ்பியருங்கிறது அவுட்டர் லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸை நம்ம எக்ஸோஸ்பியரில் ப்ளேஸ் பண்ணுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியரை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம